ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவும் சூப்பரான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நான் ஒரு 2 கேரட் துருவி எடுத்திருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். நெய்யிலேயே கேரட் நல்லா வதங்கட்டும். இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பாஸ்மதி ரைஸை ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். மிக்சியில் அரைச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் ஆட் பண்ணி அதை நல்லா பாஸ்மதி ரைஸை கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு தரப்போ வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைகள் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக கொதிச்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, சக்கரை சேர்த்து நல்லா கொதிச்சு வருது. உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பாதாமும் பிஸ்தாவும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம், அந்த பொடியை. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட டிஷ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.